என் பேர் வந்து கணேஷ் சந்து. நரிமேட்டு போகக்கூடிய ஈசன் அக்வா பர்முக். அங்கே இருக்கக்கூடிய டாக்டர் வந்து ராஜேந்திரன் சாக்க. அவர் கிளினிக்கில் நான் வந்திருக்கேன். இங்கே வந்து எனக்கு வந்து நான் வந்து எலக்ட்ரிக்கல் வேலையில் நான் வந்து கிட்டத்தட்ட 25லேருந்து 30 வருஷமாக நான் வேலை பார்க்குறேன். அந்த வேலை பார்க்குறதுல என்னென்னா எல்லாமே கடினமான பொருள் தூக்குறது, வேலை செய்யக்கூடியது, இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இதில் வந்து என்ன பிரச்சனைனா எனக்கு பேக் பெயின், முதுகு, அதாவது ஃபைனல் கார்டு அப்படி சொல்லுவாங்க. அதில் வந்து எனக்கு ப்ராப்ளம். அதனால சார்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தேன். நான் வரும்போது வந்து இங்கே ஃபஸ்ட்டு இங்கே சாரை வந்து பார்க்க வரும்போது நான் ஆட்டோவில் தான் வந்தேன். என்கிட்ட டூ வீலர் இருக்குது. என்ன மற்ற பஸ்ஸுலேயோ மற்ற எதுலேயோ இந்த ஆட்டோவில் ஏறி ஆட்டோக்குள்ளே படுத்துட்டு தான் வந்தேன். ஒரு 2 ஸ்டெப்பு நடப்பேன். இல்லைனா அப்படியே ஷவரை குளிச்சுட்டு தான் வரேன். நான் இப்போ வந்து அவர்கிட்ட கிட்டத்தட்ட நான் ஒரு 1 இயராக வந்து பார்த்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு அவர் சொல்கிறது வந்து 7 நாட்கள் வாங்க அப்படின்னு சொன்னால், அந்த 7 நாட்களே 2 நாள்லேயே வந்து நான் வந்து 2ஆவது நாள் வரும்போது நான் ஆட்டோவில் வரேன். என் பைக்கில் தான் வந்தேன். ஃபஸ்ட்டு 1 நாள் ஆட்டோவில் வந்தேன், 2ஆவது நாள் ஆட்டோ வந்தேன், 3ஆவது நாள் தான் என் பைக்லேயே வச்சுக்கிறேன். ஸ்லோவாக வந்து நான் அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டாக 7 நாள் வந்து ஃபாலோ பண்ணி அவருடைய ஆயி மஜாஜு மற்ற அவருடைய பர்மாவுக்கு செய்யக்கூடிய வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு, அதுபோக ஹீட்டிங் மஜாஜ் பண்ணி இங்கேயே அவர்கிட்ட பிடிக்கக்கூடிய வசதிகள், மற்ற எல்லா ஆயின்மெண்ட்டு, மற்ற எல்லா விதமான காலில் அந்த எண்ணெய் தேய்ச்சி அந்த பெரிய இது மாதிரி வச்சுருக்காங்க. இல்லை ரொம்ப ஸ்பெஷலாக நல்லா இருக்கு. 1 நாள் 2 நாளில் நம்ம வந்து அதை செய்யும்போது நமக்கு வந்து ரொம்பவும் அந்த பலன் நம்ம நல்லா தெரியும். ஆப்ரேஷன் பண்ணால் கண்டிப்பாக 3 மாதம் நம்ம பெட் ரெஸ்ட் எடுக்கணும். சாரை பொறுத்தளவு இந்த பர்மத்தில் வேறு செய்யக்கூடிய வேலைகள், ஆயின்மெண்ட்டில் பண்ணக்கூடியதை வந்து மஜாஜிங் பண்ணுறது, அந்த ஹீட்டில் வந்து அந்த அடுப்பில் வச்சு அந்த ஆயுர்வேத அந்த பல மூலிகையை வச்சு நம்ம முதுகில் வச்சு தேய்ச்சி, இவருடைய வந்து என்னென்னா இவருடைய பலம் வந்து நல்லா வந்து அந்த பலுவாக தேய்ச்சி செய்யக்கூடியதில் வந்து இந்த எலும்புகள்லாம் அப்படியே நல்லா விரிந்து கொடுத்து காலிலிருந்து தலை வரைக்கும் தேய்க்கிறாரு. நமக்கு வந்து காலில் மட்டும் வலி இருந்தாலும் சரி, முதுகில் வலி இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே பயன்பாடாக அவர் அந்த வலிகளை வந்து நிவர்த்தி பண்ணுறாரு. நான் அந்த முதல் நாள் வந்திருந்தேன். 2ஆவது நாள் வரும்போது அந்த வலிகள் எல்லாமே மேக்சிமம் ஒரு 60% குறைஞ்சிருச்சு. 3ஆவது நாள் நம்ம வரும்போதெல்லாம் அவர்கிட்ட நான் எப்பயும் போலே ஆகிட்டேன். அடுத்து நான் 7ஆவது நாள் நான் வேலைக்கே போயிட்டு இருந்தேன். மறுபடியும் வேலைக்கு போன நமக்கு எப்பயும் போல நம்ம ப்ளம்பிங் வேலை பார்த்துறவங்க, எலக்ட்ரிக் வேலை பார்த்துறவங்க, நம்ம மேலே பைக்கில் ஏறி வேலை பார்க்கணும், நம்ம வெயிட்டு தூக்கி நம்ம வேலை பார்க்கணும். அந்த மாதிரி வேலையில் வந்து நான் மறுபடியும் அதெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். இப்போ வந்துருக்கு நான் சாரை பொறுத்தளவு ஒரு 6 மாதத்தோட இது மாதிரி ஒரு மஜாஜ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு மறுபடியும் இந்த விளைவுகள் வராது, மறுபடியும் ஒரு 3 மாதத்தோட வந்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு போச்சு. கண்டிப்பாக வரணும்னு சொல்லலை. என்னுடைய ஒரு தேவைக்கு தகுந்த மாதிரி இப்போ கொஞ்சம் மறுபடியும் நம்ம வேலை பார்க்குறோம், அந்த பெயின் கொஞ்சம் மறுபடியும் வர்ற மாதிரி இருக்குது.